அனைவருக்கு வணக்கங்க. ஒரு மனுஷனுக்கு சோதனை வரலாம், ஆனா இந்த வாழ்க்கையே சோதனையா இருக்கணும். இவர் வேர்த்து விறுவிறுத்து போய் என்ன பண்றது, முன்னாடியும் சூடு பின்னாடியும் சூடு, இதுல வேற 1008 போன் வேற வந்தது. அந்த போனெல்லாம் சமாளிக்கிற பொண்டாட்டியும் ஊத்திருக்கவரு. அவன் போன் பண்ணி மணிக்கு 4 தடவை கூப்பிட்ற, மாமா என்ன பண்ற என்ன பண்ற என்னோட என்னவோ புது மாப்பிள்ள மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு மாப்பா என்ன பண்ற என்ன பண்றன்னு கூப்பிட்டு கேட்டேன். என்னத்த சொல்றது, இங்க வண்டி முன்னாடி எரியுது பின்னாடி எரியுது, ரத்தமே வருது. சம்பளம் கொடுக்குற என்ன சொல்றேன், என்னப்பா நீ வேலை செய்யறதுக்கு வந்தியா இல்ல போன் பேசுறதுக்கு வந்தியான்னு கேள்வி கேட்கறேன். இத்தனை பிரச்சனை முடிஞ்சு போய் நேரமே பொண்டாடி மாமா எத்தனை மணிக்கு சோத்துக்கு வர அப்படின்னு கேட்டா, நைட்டு சாப்பாட்டுக்கு நைட்டுக்கு 8 மணி 9 மணிக்கு சாப்பிடுவா. அதை விட்டு போட்டு 8 மணிக்கு வரண்டி அப்படின்னு சொன்னா உடனே வீட்டுல சிலிண்டர்ல எண்ணெய்ல உன் மக பேக்க கிழிச்சுட்டு வந்துருச்சு, உன் மகனுக்கு தீனி வேணுமாமா. எத்தனையோ சமாளிக்கிற ஒரு மனுஷன். என்னத்த சொல்றேன், இது தெரியாம நிறைய பேரு ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகல நிறைய பேர் ஃபீல் பண்ணி. தயவு செய்து சொல்றேன், கல்யாணம் பண்ணீங்கன்னா டார்ச்சர் தாங்க முடியாது. வீணா வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. தாத்தன் அம்மாச்சி பாட்டி தாத்தன் பாட்டன் எப்படி சமாளிச்சிருப்பாங்க, இதெல்லாம் சமாளிக்க முடியாமத்தான் நம்மளே இது தலையில கட்டி தள்ளிட்டு போயிட்டாங்க. போல கட்டி வச்சுட்டு செத்து போயிட்டாங்க. நம்ம கடைசி இதுக்கு ஒரு எல்லையே இல்லையா, முடிவே இல்லையா.